துரியோதனாதிகள் பற்றி சிறு விஷயங்களை நம்ம இங்கே பார்க்கலாம். அதாவது கர்ணன் கண்ண பகவான் பாண்டவர்களுக்கு எவ்வளவு நட்பாக இருந்தார், ஒவ்வொரு இக்கட்டிலையும் எப்படி உதவுனாருங்கிறத இந்த சம்பவத்தால் நம்ம அறிஞ்சுக்கலாம். நட்புகளையே சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு நன்றி, பண்ண போகிற நட்புகளுக்கு நன்றி. இந்த சுவராசியமான கதையை வரலாற்றை கேள்வி. நம்ம ராமாயண இதிகாச வரலாறுகள் சாதாரண விஷயங்கள் இல்லை. இது நம்ம வாழ்க்கை போதனைகள். நம்ம வாழ்க்கையில் இப்படி இருக்கணும், இந்த மாதிரி சூழ்நிலையை இப்படி காக்கணும், எப்படி பொறுமையாக இருக்கணும், எப்படி பகையை வெல்லணும் அப்படிங்கிறத சொல்லித்தரது தான் நம்ம இதிகாசம். இதில் இந்த துரியோதனன் என்ன செய்கிறான், இடைஞ்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கான். காட்டுக்கு துரத்தியாச்சு, சரின்னு விட்டுறணும்ல. அப்பவும் விடாமல் என்ன செய்கிறான், இந்த இடைஞ்சல் கொடுக்கறதுக்காகவே துர்வாசரை நீர் போய் துரியோதனனுக்கு புதுசாக ஐடியாஸ் வரும், எப்படியெல்லாம் பாண்டவர்களை இம்சை பண்ணலாம். அப்போ தான் என்ன தோணுது அவனுக்கு, துர்வாச முனிவரை கூப்பிட்டான். முனிவரே, ஒரு காரியம் செய்யுங்க, இந்த பாண்டவர்கள் காட்டுக்கு போயிருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட நான் விருந்துக்கு வரேன்னு சொல்லியிருக்கேன். விருந்துக்கு வரேன்னு சொல்லும்போது இவங்க காட்டில் எப்படி விருந்து கொடுப்பாங்க, விருந்து கொடுக்க முடியாது. அப்போ துர்வாச முனிவரோ கோபத்துக்கு பெயர் போனவர். அப்போ ஏதாவது தப்பு தண்டை நடக்கும், கோபம் சாபம் கொடுப்பார். இன்னும் பாண்டவர்கள் கஷ்டப்படட்டும், நம்ம நாட்டுக்கு வாரது டிலே ஆகட்டும் அப்படின்னு தூண்டி விடுதான். துர்வாச முனிவரை போய் விருந்துக்கு போங்க. துர்வாச முனிவர் வந்தார். துரியோதனன்ட்ட தர்மர்கிட்ட தர்மா, நாங்கள் விருந்து சாப்பிடணும் இல்லத்தில், எல்லாம் ரெடி பண்ணு, நான் போய் ஆற்றுல குளிச்சுட்டு வரேன்னு புறப்பட்டதும் தர்மர் திரௌபதிகிட்ட கேட்காரு, துர்வாசர் வாரேன்ட்டு போயிருக்காரு, என்ன செய்ய போகிற? ஏன்னா அன்னைக்கு பொழுது உள்ள சாப்பாடை சமைச்சு சாப்பிட்டு சட்டியை கவுத்தியாச்சு. அதான் சொல்லுவாங்க, ஐயோ சட்டி கவுத்ததுக்குள்ளே விருந்துக்கு போகணும்பாங்க. அது மாதிரி அந்த சுலோகம் இதனால தான் வந்தது. சட்டியை கவுத்தியாச்சு, இது இப்படி இருக்குது, என்ன செய்ய? அப்போ திரௌபதி எப்போதும் அவளுக்கு கண்ணனை தானே தேடுவா. ஸ்ரீ கிருஷ்ணா, நான் என்ன செய்ய, எனக்கு நீ தான் ஒரு வழிகாட்டு என்ன கும்பிடுதான். கும்பிடவும் இவ குரல் அவருக்கு கேட்கு. எப்போதுமே இறைவன் பக்தர்கள் என்ன கேட்காங்கன்னு கவனிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அதனால தான் பாருங்கள், நம்ம கஷ்டத்துக்கு எங்கேருந்தோ ஒரு விடிவு கிடைக்கும். அப்போ கிருஷ்ணர் வந்தார். என்னம்மா எல்லோரும் சாப்பிட்டாச்சா, என்ன செய்கிறீங்க? எல்லாருமும் கவலையில் இருக்கு. நம்மளாம் இன்றைக்கி விருந்துக்கு வராங்கன்னா அதை எப்படி தாட்டி விடணும், என்னென்ன போய் சொல்லணுங்கிறது நமக்கு தலைப்பாடம். ஆனால் அவங்கெல்லாம் ஆன்மீக பெருமக்களில் அவங்க உண்மையான கவலையை சொல்கிறாங்க. இப்படி வாராங்க துர்வாச முனிவர் ஒரு கூட்டம் ஆட்களோடு குளிக்க போயிருக்காரு. அட்சய பாத்திரத்தையே இப்போ தான் நான் கவுத்துனதை எடுக்கக்கூடாது, நாளைக்கு தான் எடுக்கணும், நாளைக்கு தான் அதை சமைச்சா உணவு வரும், என்ன செய்ய அப்படின்னு வருத்தப்படுறாங்க. சொல்லவும் கிருஷ்ணர் என்ன செஞ்சார், அப்படியா அந்த பாத்திரத்தை எடுத்துகிட்டு வா அப்படின்னாரு. சமைக்க முடியாது, இந்த பாத்திரத்தை கொண்டா பார்க்கேன் அப்படின்னாரு. பார்த்தா அதில் கொஞ்சம் கீரை ஒட்டியிருக்கு.
சமைச்ச கீரை ஒட்டிக்கிட்டு இருக்கு. அதை அப்படியே எடுத்து வாயில் போட்டுட்டு கிருஷ்ணார்ப்பணம்னு ஒரு தடவுனார். தடவும் அங்கே துர்வாச முனிவர் கூட்டத்துக்கு பூரா பசியே போயிட்டு. ஏன்னா துர்வாச முனிவர் ஒன்றொன்னையும் சாப்பிட்ற ஒவ்வொரு பொருளையும் கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்லி தான் சாப்பிடுவார். இப்போ அந்த வேலையே கிருஷ்ணரே செய்துட்டார். கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்லி சாப்பிட்டுட்டார். ஆக துர்வாச முனிவர் வயிறு நிறையவும் அவர் என்ன செஞ்சிட்டாரு, தர்மர்கிட்ட, அப்பா குளிச்சு கரையேறதான் வயிறே நிறைஞ்சிட்டு, இன்னைக்கு எனக்கு அங்கே விருந்து சாப்பிட வயத்தில் இடம் இல்லை, நான் போயிட்டு வரேன்ட்டு போயிட்டேன். ஆக இவங்க கண்ணன்ட்ட காட்டின உண்மையான பக்தியினாலையும் அர்ஜுனர் கண்ணா நீதான் எங்களுக்கு சரணாகதின்னு சரணம் அடைஞ்சதுனாலையும் மகாவிஷ்ணு எந்த ரூபத்திலேயாவது போய் அவங்க குறைகளை தீர்த்து வச்சார். அதனால் நாமளும் நம்ம மனசை, நம்ம நினைவை எப்போதும் உன் செயலே இறைவான்னு சொல்லி நீங்கள் சொன்னாலே போதும். அந்த துன்பத்துக்கு பரிகாரமாக இறைவன் எங்கே இருந்தாவது வழிகாட்டுவோம். இதுதான் சரணாகதி தத்துவங்கிறது. பாண்டவர்கள் கண்ணனை சரணடைஞ்சதுனால அவங்களுக்கு எந்த ரூபத்திலனாலும் கண்ணன் உதவினார். குந்தி தேவி அதனால தான் கேட்டாலாம், துன்பத்தை எனக்கு தானு கேட்பாங்களா யாராவது? எல்லாரும் நான் இன்பமாக இருக்கணும், இவ்வளவு செல்வம் வேணும், அவ்வளவு செல்வம் வேணும்னு தான் கேட்போம். ஆனால் குந்தி தேவி ரொம்ப யோசனையாக உட்காந்துருந்தாங்க. ஏம்மா என்ன விஷயம் அப்படின்னு கேட்டாராம் கண்ணன். அதுக்கு அவர் சொன்னாலாம், கண்ணா நீயோ எங்களை விட்டு போக போகிற, பாரத யுத்தெல்லாம் முடிஞ்சாச்சு, முடி சூட்டியாச்சு, நீ இனிமேல் போயிடுவியே, நான் என்ன செய்ய நான் கவலைப்பட்டுட்டு நான் ஒரு வரம் கேட்க தாரையான்னு கேட்டான். என்ன அத்தை தானே அவருக்கு, என்ன அத்தை சொல்லுங்க அத்தைன்னா. அப்போ எங்களுக்கு நீ துன்பத்தையே வரமாக கொடு. ஏன் அத்தை அப்படி கேட்குங்க? ஆமாம், துன்பப்பட்டால் தானே நீ எங்கள் கூட இருப்ப. இப்போ பாரு, பட்டாபிஷேகம் பண்ணியாச்சு, நான் போகிறேன்னு நீ கிளம்புறீங்க, அதனால் எங்களுக்கு துன்பத்தையே கொடுன்னு கேட்டாங்க. இந்த மாதிரி வரம் கேட்டவா உலகத்தில் யாருமே கிடையாது. குந்தி தேவி. நம்ம யாராவது கேட்போமா, துன்பத்தையே கொடு, எங்களுக்கு இன்பம் வேண்டான்னு? அவ்வளவு பக்தி கண்ணன் மேலே அவளுக்கு. இந்த பக்தி நிறைஞ்சவங்க அதை தவிர்த்து வேற கேட்க மாட்டாங்க. ஒரு பக்தன் ராம 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 ராமன்னு சொல்லிக்கிட்டே போகிறான். குடும்பம் வறுமையில் திண்டாடுது, அடுப்பில் பூனை தூங்குது, அப்படி வறுமை. மனைவியோ ஒரு காசு பணம் சம்பாதிக்க மாட்டேங்களான்னு வருத்தப்படுது. அவருக்கு ராம ஜபத்தை தவிர்த்து ஒன்றும் தெரியாது. மகாலட்சுமி சொல்கிறா, சுவாமி அவர் குடும்பம் எவ்வளோ கஷ்டப்படுது, நீங்கள் கொஞ்சம் பொற்காசுகளை அவருக்கு கொடுங்களேன்னு சொல்கிறோம். அப்போ சுவாமி என்ன செஞ்சார், ஒரு பையில் பொற்காசுகளை போட்டு அவர் ராம 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 ராமன்னு பாடிக்கிட்டு போகிற வழியிலேயே போட்டார். அவர் மேலே போட்டார். அவர் ராம 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 ராமன்ட்டு போகிறாரே தவிர்த்து தான் மேலே என்ன விழுந்துன்னே கவனிக்கல. அது பொத்துன்னு தரையில் விழுந்துட்டு அவர் வாட்டுக்கு போகிறார். இது எதுக்கு இந்த கதைன்னா, என்னதான் அள்ளி கொடுத்தாலும் பக்தியிலே தோய்ந்தவங்களுக்கு அதை தவிர்த்து வேறு தெரியாது, வேறு ஆசையும் கிடையாது. அது மாதிரி குந்தி தேவிக்கு எல்லாம் நிறைஞ்சு வந்தாலும் கண்ணா எங்களுக்கு துன்பத்தையே கொடுன்னு வரம் கேட்டாலும். இப்படி மகாபாரதத்தில் நுழைச்சி நாம் நிறைய கதைகள் பார்த்துக்கிட்டே போகலாம். இதுபோல் ஆன்மீக துணுக்குகளோட உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். பொறுமையோடு கேட்ட அருமைக்கு நன்றி.
தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.